இயேசு கிறிஸ்து மாய்மாலத்தை மிகவும் கண்டித்தார். அது கேன்சர் போல உயிரை கொல்லக்கூடிய நோய். அது எளிதாக பரவக்கூடிய நோய். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நோய். ஆனால் தற்கால சபைகளில் மாய்மாலம் கண்டிக்கப்படுவது இல்லை. இதனால் வெறும் பாரம்பரியங்களே சபைகளில் இருக்கின்றன. சத்தியம் அழிந்து போயிற்று. நம் பாவ சரீரம் ஒழிந்து போயிற்று என்ற சத்தியத்தை கூட அவர்கள் அறியவில்லை. மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆவியானவர் நமக்கு தரப்பட்டிருக்கிறார் என்பதை கூட அறியவில்லை. பாவத்திற்கு நாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதை கூட அறியவில்லை. நீதிமானாகுவது அவசியம் என்பதை கூட அறியவில்லை. இயேசு நமக்கு தந்த மலை பிரசங்கம் என அழைக்கப்படும் அவருடைய கற்பனைகளை மறந்தார்கள். அவரோடு நாம் செய்த உடன்படிக்கையையும் கை கொள்ள மறந்தார்கள். மேலோட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சபை கட்டி தேவனை ஆராதிக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது போல மோசையின் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு தங்கள் இடுப்பின் வார்களை அகலமாக்கி சந்தை வெளியிலே வந்தனங்களை வாங்குவதும் கூட்டத்திலே முதன்மையான இடத்திலே அமர்வதும் பாஸ்டர் என்று அழைக்கப்படுவதையே விரும்புகிறார்கள். மாய்மாலம் முழுக்க சபையை ஆக்கிரமித்து விட்டது. இன்று சத்தியம் இல்லாமல் போனது. பாழாக்கும் அருவருப்பு என்று இயேசு கிறிஸ்து கண்டித்து சொல்வது என்னவென்றால், பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பிரித்ததுதான். பாவ மன்னிப்பை மட்டுமே பிரசங்கிப்பதே பாழாக்கும் அருவருப்பு. ஜனங்கள் துணிகரமாக பாவம் செய்து விட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறார்கள். பாழாக்கும் அருவருப்பு சபையின் மத்தியில் இருக்கிறது, பிரசங்கிக்கப்படுகிறது.